Hello students, welcome to Shiny Max, 10th Standard Max, Chapter 6, Example 6.26 பார்க்கலாம். A player sitting on the top of a tower of height 20 meter. Observe the angle of depression of a ball lying on the ground as 60 degree. நம்மளுக்கு இங்கே டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா மேலே நின்றுக்கிட்டு கீழே பார்க்குறது. சரிங்களா? இப்போ ஒரு டவர் இருக்குது. இந்த டவரோட ஹைட்டு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டவரோட டாப்பில் ஒரு பிளேயர் நிற்கிறாராம். நின்றுக்கிட்டு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலை பார்க்குறாரு. சரிங்களா? மேலே நின்றுக்கிட்டு இந்த பாலை பார்க்குறாராம். பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிப்ரெஷனாலே நீங்கள் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே பேரலல் லைன். இந்த மாதிரி பேரலல் லைன் இருந்துக்கிட்டு க்ராஸில் இந்த மாதிரி ஒரு லைன் போச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி, இங்கே 45னா இங்கேயும் 45 டிகிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால். அதாவது இந்த பாலுக்கும் இந்த டவருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். இதை டி அப்படின்னு டினோட் பண்ணுறேன். இப்போ இந்த டியோட வேல்யூவை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? நேம் கொடுக்கலாம் ஏபிசி. ஓகே, சொல்யூஷன் எப்போ மாதிரி tan theta ஃபார்முலா. எல்லா சம்முக்குமே tan theta ஃபார்முலா தான். சரிங்களா? tan theta is equal to opposite side divided by adjacent side. ஓகே, நெக்ஸ்ட் tan தீட்டாவோட பிளேஸில் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 60 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. இனி ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. இப்போ பாருங்கள், பியிலேருந்து சி நம்மளுக்கு டோட்டல் ஹைட்டு தெரியும் 20 மீட்டர். அப்போ 20 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி அட்ஜசன்ட் சைடுனா என்னன்னா ஆப்போசிட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஏலேருந்து பி, இதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டின்னு எழுதிக்கலாம். ஓகே, tan 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை டி. ஓகே, இப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூ தானே தேவை. அப்போ இந்த டியை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா கீழே √3 இருக்குது பார்த்தீங்களா, அதால் கீழே மல்டிபிள் பண்ண போகிறீங்க, மேலேயும் அதால் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ 20ஐயும் √3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20√3 டிவைடட் பை √3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 20 இன்டூ நம்மளுக்கு கொஸ்டினில் √3யோட வேல்யூ தந்திருக்காங்க. அப்போ இங்கே √3க்கு பதில் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1.732 டிவைடட் பை இந்த 3. ஃபஸ்ட்டு நம்ம இதை மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? நான் 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 + 1 3. நெக்ஸ்ட் இந்த 0 எழுதிக்கோங்க. இப்போ இங்கே 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, நம்மளும் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை 3. லாஸ்ட் 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 34.64 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3s are 3, 3லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 0 தான். நெக்ஸ்ட்டு 4ஐ இறக்கிக்கலாம். திரும்பவும் 1 3s are 3, 4லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 1. இனி அடுத்த 6ஐ இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ 5 3s are 15, 16லேருந்து 15ஐ மைனஸ் பண்ணால் 1. இனி அடுத்த 4ஐ இறக்கிக்கலாம். இப்போ 4 3s are 12, 14லேருந்து 12ஐ மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். சரிங்களா? இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கிக்கலாம். இப்போ 6 3s are 18. ஓகே, 20லேருந்து 18ஐ மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர் 5ஐ விடைக்கும் ஜாஸ்தியாக இருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 + 1 5 இந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளும் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போது நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா 11.5, 4 + 1 5. இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாமா? டிவைட் பண்ணால் என்ன கிடச்சுன்னா 11.55. நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். இப்போ ஃபைனலாக டிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11.55 மீட்டர். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். எக்ஸாம்பிள் 6.27 பார்க்கலாம். The horizontal distance between two building is 140 மீட்டர். அதாவது என்னன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பெரிய பில்டிங். சரிங்களா? இந்த ரெண்டு பில்டிங்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா 140 மீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் 140 மீட்டர்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது 140 மீட்டர். ஏன்னா ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the angle of depression of the top of the first building when seen the top of the second building is 30 degree.
அதாவது என்னன்னா செகண்ட் பில்டிங்கோட டாப்ல நின்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்களா. அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன ஆகும்னா 30 டிகிரி ஃபார்ம் ஆகுதான். சரிங்களா. டிப்ரெஷனால இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா. டிப்ரெஷன்னா என்னன்னா மேலே இருந்து கீழே பார்க்கறது. ஓகே. அப்புறம் என்னன்னா இஃப் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் 60 மீட்டர் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங், இதோட ஹைட் வந்து நம்மளுக்கு 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இதை நான் ஹச் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் 60 மீட்டர்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது 60 மீட்டர், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் நேம் கொடுக்குறேன் பாருங்க, ஏ பி சி டி இ. ஓகே. இப்போ டோட்டல் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதாவது ஏலேருந்து இ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி இதையும் அப்புறவு சிஇ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏஇ டோட்டல் ஹைட் கிடச்சிடும். சரிங்களா. இப்போ ஏலேருந்து சி அது நம்மளுக்கு தெரியாது, அதை தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். சியிலேருந்து இ அதோட வேல்யூ தெரியும் 60 மீட்டர். சரிங்களா. இப்போ ஏலேருந்து சி இதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணணும். சரிங்களா. ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எப்போ மாதிரி சேம் அதே ஃபார்முலா tan θ ஃபார்முலா தான். சரிங்களா. ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent சைடு tan. இப்போ பாருங்க இங்கே 30 டிகிரினா எனக்கு இதுவும் என்னது 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணுறோம். அப்போ ஏலேருந்து சி இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா. அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இனி adjacent சைடு அதாவது ஆப்போசிட் சைடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் பியிலேருந்து சி. இதோட வேல்யூ 140. சரிங்களா. அப்போ எழுதிக்கலாம் 140. ஓகே. tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 140. இப்போ எக்ஸோட வேல்யூ தானே தெரியணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 140 இங்கே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 1 இன்ட்டு 140 140 தான் டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ கீழே என்னது இருக்குது √3, அதால் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. 140ஐயும் √3 மல்டிபிள் பண்ணால் 140 இன்ட்டு √3 தான் கிடைக்கும். இனி √3 மல்டிபிள் பண்ணால் 3. பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இனிமேல் 140 இன்ட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் √3யோட வேல்யூ தந்திருக்காங்க. சரிங்களா. அப்போ √3க்கு பதில் அந்த வேல்யூ எழுதிக்கலாம் 1.732 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு மேலே இருக்க இதை மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 40னால இதை மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா. ஓகே. 1.732 14 4 2s are 8 4 3s are 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1 7 4s are 28 28 plus 1 29. அப்போ இங்கே 9 பேலன்ஸ் 2. இனி 4 1s are 4 4 plus 2 6. சரிங்களா. இனி 1 டேபிள் அப்போ மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டாலே போதும். 2 3 7 1 ஆட் பண்ணலாம் 8 2 plus 2 4 9 plus 3 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1 1 plus 6 7 7 plus 7 14. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 1 1 plus 1 2. அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 2 4 2 4 8. சரிங்களா. அடுத்த இந்த 0வை மறக்காமல் போட்டுருங்க. இப்போ இங்கே 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளும் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ பாயிண்ட் இங்கே வரும். இனி டிவைடட் பை 3. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 0 வேண்டாம். சரிங்களா. லாஸ்ட்டில் 0 இருந்ததுன்னா அந்த 0 நம்ம எழுதிக்காண்டாம். ஓகே. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா. டிவைட் பண்ணலாமா. இப்போ பாருங்கள் டிவைட் பண்ணுறேன். 2 4 2.48. ஓகே. இதை 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 8 3s are 24 மைனஸ் பண்ணால் 0. அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்குன வேல்யூ 3 விடைக்க சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பர் இறக்கணும்னா 0 போட்டுட்டு தான் இறக்க முடியும். சரிங்களா. அப்போ அடுத்த 4 இறக்கிக்கலாம். திரும்பவும் 8 3s are 24 தான் மைனஸ் பண்ணால் 0. அடுத்த இந்த 8 இறக்கிக்கலாம் 8. அப்போ 8ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம் இருக்குது. 2 3s are 6. அப்போ 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. ஓகே. நம்ம இறக்க எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0வை இறக்கிக்கலாம். சரிங்களா. இப்போ 20ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம். 6 3s are 18. 20ல் இருந்து 18 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். பாயிண்ட் பிறகு இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 + 1 3 இப்படி தான் எழுதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை 2 டிஜிட் முன்னாடி வைக்கணும். அப்போ 1 2 இங்கே வரும். சரிங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 80
0.83 2 + 1 3 இதுதான். அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா இங்கே எழுதிக்கிறேன். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 80.83 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஏசியோட வேல்யூ அதாவது எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. அப்போ டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிஇ. ஏஇ இதை வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசி அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 80.83 ப்ளஸ் சிஇ இதோட வேல்யூ என்னன்னா 60. அப்போ எழுதிக்கலாமா 60. இப்போ ஆட் பண்ணாலே போதும். ஓகே, அப்போ 0 ஆட் பண்ணால் 0, 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 14 கிடைக்கும். அப்போ 14. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க 0.83 சரிங்களா. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ ஃபைனலாக ஹைட்டோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 140.83 மீட்டர். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். எக்ஸாம்பிள் 6.28 பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் ஹை. நம்மளுக்கு இங்கே ஹைன்னு கொடுத்துருக்கனால இந்த டவர் தான் பெருசாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இங்கே ஒரு டவர் வரைஞ்சிக்கலாம். இதோட ஹைட் என்னன்னா 50 மீட்டர் சரிங்களா. எழுதிக்கிறேன் 50 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு the angles of depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. இனி இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, ட்ரீ ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரீயோட டாப்பை இந்த டவரோட டாப்பில் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்களாம். அப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. இப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 30 டிகிரி. ஓகேங்களா, டிப்ரெஷனாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் சரிங்களா. டிப்ரெஷன்னா என்னன்னா மேலே நின்றுட்டு கீழே பார்க்குறது. இனி திரும்பவும் இதோட டாப்பில் நின்றுக்கிட்டு இந்த ட்ரீயோட பாட்டமை பார்க்குறாங்களாம். ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ட்ரீ, இதோட ஹைட் என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். இதை ஹச் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். இந்த ஹச்சோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இனி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது ஹச். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இனி பேலன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹச்சோட வேல்யூ தான் தேவை சரிங்களா. நம்மளுக்கு டோட்டல் ஹைட் இருக்குது, அதில் இருந்து இந்த கரெக்டாக நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ தேவை. பேலன்ஸாக இருக்கக்கூடிய இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஹச்சோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ரிமூவ் பண்ணுறதுனா என்னன்னா மைனஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஹச்சோட வேல்யூ தேவை, டோட்டல் ஹைட்டு தெரியும் 50 மீட்டர். அதுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸை மைனஸ் பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. அதனால எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இனி எக்ஸோட வேல்யூ தெரியணும்னா டிஸ்டன்ஸ் தெரியணும். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியணும் சரிங்களா. இதை டி அப்படின்னு டினோட் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் டினா இதுலேருந்து இது வரைக்குமே என்னது டி தான். நம்ம ஃபஸ்ட்டு டியோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நேம் கொடுக்கலாம். ABCDE எப்போ மாதிரி பெரிய ஆங்கிள் 45 டிகிரி தானே பெரிய ஆங்கிள். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் இந்த லைனில் டச் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ADE அதை சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கிறேன். சொல்யூஷன் ட்ரையாங்கிளோட நேம் இன் ட்ரையாங்கிள் ADE எப்போ மாதிரி tan theta ஃபார்முலா சரிங்களா. எல்லா சம்முக்குமே tan theta ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். tan theta is equal to opposite side divided by adjacent side. ஓகே, tan தீட்டாவோட வேல்யூ என்னது 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அப்போ ஏலேருந்து இ வரைக்கும் வரும். நம்மளுக்கு டோட்டல் ஹைட்டு தெரியும். அதாவது ஏலேருந்து இ வரைக்கும் என்னன்னா 50 மீட்டர். அப்போ 50 அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். இனி அட்ஜசன்ட் சைடுனா என்னன்னா ஆப்போசிட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது டிலேருந்து இ. இதை டி அப்படின்னு டினோட் பண்ணும். அப்போ டின்னு எழுதிக்கலாம். tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 is equal to 50 divided by d. ஓகே, இனிமேல் டியோட வேல்யூ தானே தேவை. அப்போ அந்த டியை மேலே கொண்டு போயிடலாம். அதாவது மல்டிபிள் பண்ணணும். 1 into d டி தான் இஸ் ஈக்குவல் டு 50. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும் சரிங்களா. பார்த்தீங்களா, டியோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணணும் சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரினா அப்போ இதுவுமே என்னது 30 டிகிரி. ஓகே, சால்வ் பண்ணலாமா. ட்ரையாங்கிள் ABC எழுதிக்கிறேன் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ABC சேம் tan theta ஃபார்முலா tan
இங்கே டீட்டாவோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அப்போ டேரெக்டாக 30 டிகிரின்னு எழுதிக்கிறேன். இனி ஆப்போசிட் சைட், டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைட். அப்போ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம் ஏலேருந்து சி வரைக்கும். இதை எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணோம் சரிங்களா. அப்போ டேரெக்டாக எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இனி அட்ஜசன்ட் சைட்னா பியிலேருந்து சி, இதை டி அப்படின்னு டினோட் பண்ணோம். இப்போ டியோட வேல்யூ தெரியும் பார்த்தீங்களா. அப்போ டேரெக்டாக அந்த வேல்யூ எழுதிக்கலாமா, 50 அப்படின்னு எழுதிக்கிறேன். tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 50. எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 50யை மேலே கொண்டு போயிருக்கேன் சரிங்களா. அப்போ 1 × 50 50 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா கீழே √3 இருக்கு, அதால மல்டிபிள் பண்ணுங்க சரிங்களா. மேலேயும் அதால மல்டிபிள் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, இனிமே பாருங்க 50ஐயும் √3 மல்டிபிள் பண்ணால் 50 × √3 தான் கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை அப்புறம் √3 மல்டிபிள் பண்ணால் 3 கிடைக்கும். ஓகே, 3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 50 நம்மளுக்கு கொஸ்டினில் √3யோட வேல்யூ தந்திருக்காங்க சரிங்களா. அப்போ √3க்கு பதில் அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, 1.732 டிவைடட் பை 3. ஓகே, ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ண போகிறேன். 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். 5 2s are 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 5 3s are 15. 15 + 1 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. இனி 5 7s are 35. 35 + 1 36. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 3. இனிமேல் 5 1s are 5. 5 + 3 8 சரிங்களா. அடுத்த இந்த 0வை மறக்காமல் போட்டுருங்க. இங்கே 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளும் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ பாயிண்ட் இங்கே வரும். இனி டிவைடருக்கு கீழே 3 மட்டும் இருக்கும் சரிங்களா. லாஸ்ட்டு 2 0, அதனால் இந்த 2 0 வேண்டாம். நீங்கள் என்னது இருக்கும், எக்ஸ் இருக்கும் சரிங்களா. அதை மறக்காமல் எழுதிட்டே வரணும். இனி 86.6-ஐ 3ஆல் டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். 6 3ஆல். ஓகே, 8ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ். 2 3s are 6. 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, நெக்ஸ்ட் இனிமேல் இறக்கிடலாமா 6. இனிமேல் 8 3s are 24. 26லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஓகே, அப்புறம் 6 இறக்கிக்கலாம். திரும்பவும் 8 3s are என்னது 24 தான். பேலன்ஸ் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. நல்ல பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம 0வை இறக்கிக்கலாம். இப்போ 20ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ். 6 3s are 18. அப்போ 20ல் இருந்து 18 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். இப்போ பாயிண்ட் வச்சிருக்கனால திரும்பவும் நம்ம 0 இறக்கிக்கலாம். ஓகே, திரும்பவும் 6 3s are என்னது 18 மைனஸ் பண்ணால் 2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் செகண்டாக இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இதில் 1 ஆட் பண்ணணும் சரிங்களா. அப்போ 6 + 1 7 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை இன்னொரு டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வரும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 28.8. அதுக்கப்புறம் 6 + 1 7. இதுதான் நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ எழுதிக்கலாமா. இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 28.87 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பார்த்தீங்களா, எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஹைட்டில் இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. ஓகே, எழுதிக்கிறேன். ஹெச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹைட்டு 50 மீட்டர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னா 28.87. ஓகே, மைனஸ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு 50-ஐ அப்படியே எழுதிருங்க. இனி 28.87. இதில் பாயிண்ட் வச்ச வேல்யூ இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு 2 0-வை ரைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணலாமா. இது 10 ஆகிடும். இது நம்மளுக்கு 9 ஆகிடும். இதுவும் 9 ஆகிடும். இது 4 ஆகிடும். 10லேருந்து 7-ஐ மைனஸ் பண்ணால் 3. 9லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணால் 1. பாயிண்ட் நேராக பாயிண்ட்டை வைங்க. 9லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணால் 1. 4லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 21.13 லாஸ்ட்டு மீட்டர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஃபைனலாக ஹைட் ஆஃப் த ட்ரீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு 21.13 மீட்டர் சரிங்களா. ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.